Taste the Daily. சென்னை அம்பத்தூர் பகுதியில் தடையை மீறி தெரு நாய்களுக்கு உணவளித்த தெருநாய் ஆர்வலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தெருநாய் ஆர்வலர்கள் பலர் அம்பத்தூர் விஜிஎன் நகர் பகுதியில் உள்ள தெருநாய்களுக்கு அனுமதியின்றி உணவு வழங்கியுள்ளனர். இதை பார்த்த அப்பகுதி மக்கள் தெருநாய் ஆர்வலர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு மோதல் ஏற்பட்டது. இதில் ஒரு பெண் காயமடைந்த நிலையில் இரு தரப்பினரும் பிரிந்து சென்றனர். திறனற்ற திமுக அரசு தெருநாய்களை கட்டுப்படுத்தாமல் அலட்சியத்துடன் செயல்படுவதாலேயே இதுபோன்ற சம்பவங்கள் அரங்கேறுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை மயிலாப்பூரில் தண்ணீர் கேட்பது போன்று நடித்து வீடு புகுந்து திருடிய சரித்திர பதிவேடு குற்றவாளி சிக்கினர். மயிலாப்பூர் செல்வகேசவ பெருமாள் மேற்கு தெருவை சேர்ந்த தர்மராஜா என்பவரிடம் கடந்த 12ஆம் தேதி நபர் ஒருவர் தண்ணீர் கேட்டுள்ளார். அப்போது தர்மராஜா வீட்டிற்குள் சென்றபோது பூஜை அறையில் இருந்த வெள்ளிப் பொருட்களை அவர் திருடிச் சென்றுள்ளார். இதையடுத்து திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட முத்து என்ற நபர் பிடிப்பட்ட நிலையில் அவரிடமிருந்த பொருட்கள் சிக்கியது. திறனற்ற திமுக அரசின் ஏவல் துறை குற்றவாளிகளை முறையாக கண்காணிக்காததால் குற்றவாளிகள் தொடர் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதாக மக்கள் சாடியுள்ளனர். மயிலாடுதுறையில் திடீரென பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மயிலாடுதுறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான திருக்கடையூர், செம்பனார் கோவில், சீர்காழி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீரென மழை பெய்தது. இந்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே மதுபோதையில் ஓட்டுநர் இயக்கிய சரக்கு வாகனம் கார் மீது மோதி விபத்திற்குள்ளானதில் ஒருவருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டது. மேங்கானபுரம் பகுதியைச் சேர்ந்த பிளஸிங் என்பவர் கீழ 4 மூலைக்கிணறு வாய்க்கால் பாலம் அருகே சென்றபோது சரக்கு வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் அவருக்கு கை மற்றும் கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டதோடு சரக்கு வாகன ஓட்டுநர் உட்பட 2 காயமடைந்தனர். சரக்கு வாகன ஓட்டுநர் அதீத மது போதையில் இருந்ததால் விபத்து ஏற்பட்டது தெரியவந்தது. தொடர்ந்து மதுபான கடைகளை திறந்து வரும் விடிய அரசால் இன்னும் எத்தனை குடும்பங்கள் சீரழியப் போகின்றதோ என பொதுமக்களிடையே அச்சம் எழுந்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே மது போதையில் நண்பர்களை தாக்கிய இளைஞர் சிக்கினார். தொட்டியப்பட்டி பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் மற்றும் அவரது நண்பர் ஹரிஹரன் ஆகியோர் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் மது போதையில் இருந்துள்ளனர். அப்போது அங்கு வந்த மணிகண்டன் என்பவருக்கும் நண்பர்கள் 2 இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இதில் மணிகண்டன் மது பாட்டிலால் நண்பர்கள் 2 சரமாரியாக குத்தியுள்ளார். இதையடுத்து அக்கம் பக்கத்தினர் காயமடைந்த 2 மீட்ட நிலையில் மது பாட்டிலால் தாக்கிய மணிகண்டன் சிக்கினார். திறனற்ற திமுக அரசு வீதிக்கு வீதி மதுக்கடைகளை திறந்து வைத்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாகை மாவட்டம் கருவேலங்கடை பகுதியில் பெட்ரோல் போட திரும்பிய இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதிய விபத்தில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். பாப்பாக்கோவில் சமத்துவபுரத்தை சேர்ந்த மணிகண்டன் என்ற ஆட்டோ ஓட்டுநர் தனது இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது கருவேலங்கடை பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட திரும்பிய போது இருசக்கர வாகனம் மீது எதிரே வந்த கார் மோதி விபத்திற்குள்ளானதில் மணிகண்டன் பரிதாபமாக உயிரிழந்தார். கார்த்திகை மாதம் தொடங்கியுள்ள நிலையில் கடலூர் கடை வீதிகளில் மாலை வாங்க ஐயப்ப பக்தர்கள் குவிந்தனர். ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் ஏராளமான பக்தர்கள் மாலை அணிந்து விரதமிருந்து ஐயப்பனை தரிசிக்க சபரிமலை நோக்கி பயணிப்பர். இந்த நிலையில் இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் தொடங்கியுள்ள நிலையில் ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போட்டு விரதமிருக்க தேவையான மாலைகளை வாங்க ஐயப்ப பக்தர்கள் கடை வீதிகளில் குவிந்தனர். இதனால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். நாகப்பட்டினத்தில் வெளிநாடுகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி பல லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்டவர் பிடிபட்டார். திட்டச்சேரியை சேர்ந்த இளம்பருதி என்பவரிடம் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி ராமலிங்கம் என்பவர் 4,19,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் ராமலிங்கம் பிடிபட்டார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மேலும் பலரிடம் வெளிநாட்டில் வேலை பெற்று தருவதாக கூறி லட்சக்கணக்கில் பணம் பெற்று மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. மோசடியில் தொடர்புடைய மேலும் 6 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது.